ஹாய் எல்லாருக்கும். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலாக வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃபும் லாஸ்ட் இயருக்கு இந்த வாட்டி கட் ஆஃப் கம்பேரிஷனும், அதுக்கப்புறம் 7.5 கோட்டா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கட் ஆஃபும் பார்க்க போகிறோம். கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் இங்கே தான் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 26-27 செக்ஷனுக்கான கவர்மெண்ட் ஸ்கூல் கேண்டிடேட்ஸு 7.5 கோட்டா இந்த ரேங்க் லிஸ்ட். இது அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அப்புறம் வந்து ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவர்மெண்ட் கோட்டாவுடைய இது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, ப்ரொஃபஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே இதுதான் இந்த அஃபிஷியல் வெப்சைட். போட்டிங்கன்னா இந்த வெப்சைட்டுடைய எக்ஸாக்ட் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் .netன்னு போட்டிங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் எம்பிபிஎஸ் உடைய கம்பேரிஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 533 வரையும் கிடச்சிது மார்க் வந்து கவர்மெண்ட் காலேஜ். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரல் கோட்டா. இந்த வாட்டி எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து 573 வரையும் கிடச்சிது. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் வந்து 40 மார்க் இன்க்ரீஸ் ஆகிடுது ஓசி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயருக்கு இந்த வாட்டிக்கும் கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? பிசிக்கு வந்து 506, லாஸ்ட் இயர் 506 வரையும் சீட் கிடைச்சிது. இந்த வாட்டி 536 இருந்தால் மட்டும்தான் சீட் கிடைக்கும். ப்ளஸ் 30 மார்க் இன்க்ரீஸ் ஆகிடுது இந்த வாட்டி. ஓகேங்களா? அப்புறம் வந்து பிசிஎம்க்கு 502, இந்த வாட்டி 530 இருந்தால் தான் கிடைக்கும். 28 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது லாஸ்ட் இயருக்கும் இந்த வாட்டி கம்பேர் பண்ணும்போது. பிசிஎம்க்கு வந்து 28 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்புறம் எம்பிசிக்கு வந்து 494 இருந்தால் சீட் கிடைச்சிது லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் சீட்டு. இந்த வாட்டி எக்ஸ்பெக்டட் பார்த்தீங்கன்னா 26 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 434 மார்க் லாஸ்ட் இயர் இருந்தது. 434 வரையும் கவர்மெண்ட் சீட் கிடைச்சிது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா 452 இருந்தால் தான் கவர்மெண்ட் சீட் கிடைக்கும். ப்ளஸ் 18 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வாட்டி லாஸ்ட் இயர் இந்த இயர் கம்பேர் பண்ணும்போது. எஸ்சிஏக்கு வந்து 396 வரையும் கிடச்சிது லாஸ்ட் இயர். இந்த வாட்டி 409, 13 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர். எஸ்டிக்கு வந்து 397, இந்த வாட்டி எக்ஸ்பெக்டட் வந்து 410, 13 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்குது. இதுதான் ஜென்ரல் கோட்டாவுடைய இது. இந்த கட் ஆஃப் தான் எக்ஸ்பெக்டட். இதுலேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 மார்க்ஸ் வேரி ஆகலாம். அது கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் போக தான் தெரியும். இது வந்து ஜஸ்ட் அசம்ஷன் தான், எக்ஸாக்டாக இருக்காது. மோஸ்ட்லி 1 or 2 மார்க்ஸ் வேரி ஆகலாம். ஓகேங்களா? அப்புறம் வந்து 7.5 கோட்டாக்கு பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு 433 வரையும் கிடச்சிது. இந்த இயர் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரி இல்லை கவர்மெண்ட் சீட்டு. பிசி கேட்டகரியில் 423, லாஸ்ட் இயர் 423 வரையும் கிடச்சிது. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 472 இருந்தால் தான் கிடைக்கும். ப்ளஸ் 49 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த வாட்டி. இந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்க் நிறைய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க இந்த வாட்டி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா 470 above நிறைய பேர் ஸ்கோர் பண்ணனால தான் இந்த கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பிசிஎம்க்கு 420 லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் 7.5 கோட்டா கட் ஆஃப். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 469, ஆல்மோஸ்ட் 49 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. எம்பிசிக்கு பார்த்தீங்கன்னா 443, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 491, 48 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது எம்பிசிலையும். எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 405 வரையும் கிடச்சிது. இந்த வாட்டி 452 இருந்தால் தான் சீட் கிடைக்கும். ப்ளஸ் 47 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லே இவ்வளோ காம்படிஷன் இருக்குது 7.5 கோட்டாலேயே. அப்புறம் எஸ்சிஏக்கு வந்து 404 இருந்துச்சு லாஸ்ட் இயர். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 452 ப்ளஸ் 48 மார்க்ஸ் வந்து இந்த வாட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குது எஸ்சிஏலையும். எஸ்டிக்கு வந்து 422 வரையும் கிடச்சிது லாஸ்ட் இயர். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 471 இருந்தால் தான் சீட் கிடைக்கும். ப்ளஸ் 49 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ நான் சொன்ன மார்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ப்ரெடிக்ஷன் பேஸ்ட் ஆன் லாஸ்ட் இயர் வச்சு ரேங்க் லிஸ்ட் வச்சு கம்பேரிஷன் தான். இது வந்து எக்ஸாக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இருக்காது. ப்ளஸ் 2-3 மார்க்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில பேர் வந்து சீட் எடுக்காமல் விட்டுருவாங்க. வேறு காலேஜஸ் தூரமாக இருக்குன்னு சொல்லிட்டு நியர்பை காலேஜ் சூஸ் பண்ணால் அந்த மாதிரி சில வேரியேஷன் வரதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னவும் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதனால இது ஜஸ்ட்டு உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இந்த மார்க் இருந்தால் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுலேருந்து ஒரு 10 மார்க்கோ 15 மார்க்கோ கம்மியாக இருந்துச்சுன்னா கிடைக்க சான்சஸ் ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.